Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. Wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அண்ணல் நபியின் அழகிய வரலாறு என்ற இந்த தொடரில் நேற்றைய தினம் இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையில் ஏகத்துவ பிரச்சாரத்தை ஆரம்பித்த பிறகு எதிரிகளால் எவ்வளவு பெரிய துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆட்படுத்தப்பட்டார்கள் என்ற செய்திகளில் சிலவற்றை நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக சிரமப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சிரமங்களில் இருந்து முஸ்லிம்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஒரு உபாயத்தை நபிகளாருக்கு கற்றுத்தருகிறான். நெருக்கடியாக அல்லாஹ்வை வணங்க முடியாத ஒரு ஊரில் ஒரு பகுதியில் நீங்கள் வாழ நேர்ந்தால், அல்லாஹ்வுடைய பூமி விசாலமாக இருக்கிறது, நீங்கள் இருக்கிற பூமியிலிருந்து புறப்பட்டு எங்கே சுதந்திரமாக இறைவனை வணங்கி வழிபட முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு ஊருக்கு நீங்கள் இடம்பெயர்ந்து விடுங்கள், ஹிஜ்ரத்து செய்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய அறிவுரைகளையும் கட்டளைகளையும் இந்த நேரத்தில் அல்லாஹ் நபிகளாருக்கு அருள ஆரம்பிக்கிறான். அந்த கட்டளைகளின் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிற மக்கள் வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்கிறாங்க. அல்லாஹ் என்ன மாதிரி அந்த வசனங்களை இறக்கி வைக்கிறான் அப்படின்னு சொன்னால், 16வது அத்தியாயம் 41வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஹாஜரு ஃபில்லாஹி மின் பஅதி மா ஸுலிமு, அநியாயம் செய்யப்பட்டதற்கு பிறகு ஹிஜ்ரத் செய்தார்களே அவர்களுக்கு லனுபவ்வி அன்னஹும் ஃபித் துன்யா ஹசனா, இந்த உலகத்திலேயே அழகான வாழ்க்கையை நாம் வழங்குவோம், வல அஜ்ருல் ஆখিরাতি அக்பர், மறுமையிலுடைய கூலி இதைவிட பெரியது, அதனால நீங்கள் ஹிஜ்ரத்து செய்கிறதுக்கு தயங்க வேண்டாம் என்ற கருத்துப்பட அல்லாஹ் வசனங்களை இறக்கி வைக்கிறான். ஏன்னா ஹிஜ்ரத்து பண்ணுறது என்பது ஒரு பெரிய மன வலி நிறைந்த ஒரு காரியம். ஆண்டாண்டு காலமாக பிறந்து வளர்ந்த தன்னுடைய சொந்த பூமியில் சொத்து பத்துக்களை எல்லாம் விட்டுட்டு, உறவுகளை எல்லாம் விட்டுட்டு, தனியாக கொள்கைக்காக வேண்டி மட்டுமே பயணப்படுவது என்பது அது ஒரு பெரிய வலியையும் மன கஷ்டத்தையும் உண்டாக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நாம் ஒரு சில ஆண்டுகளுக்கு வெளியூரில் போய் வேலை செஞ்சுட்டு வருவோம், வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சுட்டு வருவோம் என்று போயிட்டு வர்றதையே ஒரு பெரிய துன்பமாக நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்முடைய ஊர் இந்த ஊர் கிடையாது, இனிமேல் இங்கே நம்ம வாழ முடியாது, வேற ஏதோ ஒரு ஊருக்கு போயிட வேண்டியதான்னு சொல்லிட்டு புலம்பெயர்ந்து போவது என்பது ஒரு பெரிய அழுத்தத்தை, மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு காரியம். அதனால் அல்லாஹ் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சஹாபாக்களையும் நபிகள் நாயகத்தையும் தயார் பண்ணுறான். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், 4வது அத்தியாயம் 100வது வசனத்தில் சொல்லுகிறான், ஒமையு ஹாஜிர் ஃபி சபீலில்லாஹி யஜிது ஃபில் அர்லி முராகமன் கசீரம் வஸா, யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத்து செய்கிறார்களோ அவர்கள் ஏராளமான புகலிடங்களையும் வசதிகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஒமைய குருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வரசூலிஹி சும்ம யுத்ரிகுஹுல் மௌத்து ஃபகத் வகஅ அஜ்ருஹு அலல்லாஹ், யாராவது ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத்து பண்ணணும்னு தன்னுடைய வீட்டை விட்டு அவர் வெளியே புறப்பட்ட பிறகு அதை நிறைவு செய்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு மரணம் வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம், சும்மா யுத்ரிகுஹுல் மௌத் அவரை அடைந்து விட்டால் அவருக்கு அந்த நன்மை கிடைக்காமலாம் போயிடாது. ஃபகத் வகஅ அஜ்ருஹு அலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அதற்குரிய கூலியை அவர் பெற்றுக்கொள்வார், அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு கூலி உண்டு, எதுவுமே வீணா போயிடாது, அது நல்ல காரியம்தான் அப்படின்னு அல்லாஹ் அந்த ஆர்வத்தை அதிகப்படுத்துகிறான். அடுத்து இன்னொரு வசனத்தில் சொல்லுகிறான், 4வது அத்தியாயம் 97வது வசனத்தில், இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து லாலிமி அம்புசிஹிம், தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்து கொண்டவர்களுடைய உயிர்களை மலக்குமார்கள் கைப்பற்றுகிற நேரத்தில், அநியாயம் செஞ்சவங்களுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது, காலு ஃபீம குந்தும், மலக்குமார்கள் கேட்பாங்களா, நீங்கள் எங்கே இருந்தீங்க, இவ்வளவு பாவங்களோட வர்றீங்கள, என்ன செய்தி, எங்கே இருந்தீங்க நீங்கள் என்று கேட்பாங்களாம். அப்போ அவங்க சொல்லுவாங்களாம், காலு குன்னா முஸ்தலாஃபீன ஃபில், நாங்கள் பூமியில் ரொம்ப பலகீனர்களாக இருந்தோம், நாங்கள் ஏன் இப்படியெல்லாம் அல்லாஹ்வை வணங்கலை வைக்கலைன்னா எங்கள் ஊரில் வணங்குறக்கூடிய வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை, எல்லாரும் எதிர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதனால நாங்கள் இப்படி இருந்தோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம். உடனே அதுக்கு அவங்க பதிலுக்கு மலக்குமார்கள் கேட்குறாங்க, அலம் தக்குன் அர்துல்லாஹி வாசியா,
அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது இல்லையா? ஃபத்து ஹாஜிரு ஃபீஹா, அதில் நீங்கள் ஹிஜ்ரத்து செஞ்சிருக்க வேண்டாமா? உங்கள் ஊரில் உங்களால் அல்லாஹ்வை வணங்க முடியலை, ஏகத்துவத்தின்படி வாழ முடியலைன்னா எங்கே வாழ முடியுது அதை நோக்கி போக வேண்டியதானே? இங்கே தான் வாழணும்னு என்ன கட்டாயமாக இருக்கிறது? ஒரு ஊரில் பிறந்துட்டோன்றதுக்காக வேண்டி அல்லாஹ்வை வணங்காமல் கொள்ளாமல் அதே ஊர் பற்றில் உட்கார்ந்துக்கிட்டே இருக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய பூமி எவ்வளோ பெருசாக இருக்குது, விசாலமாக இருக்குது, நீங்கள் போக வேண்டியதானே? நமக்கும் இது பொருந்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வசனம். நம்மளையும் சில பேர் அது மாதிரியெல்லாம் சொல்லக்கூடியதை கேள்விப்படுறோம். ஏங்க இப்படி இருக்கிறீங்க, என்ன பண்ணுறது, ஊருக்குள்ளே எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க, நம்ம மட்டும் இப்படி பண்ணால் சும்மா விட மாட்டாங்க, ஊர் விலைக்கு வச்சுருவாங்க, நம்மளை வந்து அடிச்சு போடுவாங்க, பேசி போடுவாங்க என்றெல்லாம் பேசிக்கொண்டு அவங்க வந்து ஒரு சரியான மார்க்கத்தை கடைபிடிக்கிறதுல பின்னங்கிய மக்களாக சில பேர் இருக்கிறத பார்க்குறோம். அவங்க மரண நேரத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஏற்படுங்கிறத யோசித்து பார்க்கணும். மலக்குமார்கள் இப்படிலாம் வந்து கேட்க போகிறாங்க, ஏன் இப்படி இருந்த, அல்லாஹ் ஏன் சரியாக வணங்கலை அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன பண்ணுறதுன்னு கையை விரிப்போம். மலக்குகளே பதில் சொல்லிடுவாங்க, அல்லாஹ்வுடைய பூமி எவ்வளோ விசாலமாக இருக்குது, நீ ஹிஜ்ரத்து செய்யாமல் உட்கார்ந்துக்கிட்டு நீ பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை நாம் சந்தித்து விடக்கூடாது. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி வசனங்களை இறக்கி வைக்கிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்று உபாயத்தை கண்டு அடைகிற வகையில் சிரமப்படக்கூடிய தோழர்களை எல்லாம் வந்து அங்கே இருந்து நீங்கள் வெளியே கிளம்பிடுங்க, ஹிஜ்ரத்து பண்ணுங்க. எங்கே ஹிஜ்ரத்து பண்ணுங்க? அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்து பண்ணிடுங்க, ஹபாஷா என்று சொல்லப்படுகிற அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்து பண்ணிடுங்க அப்படின்னு சில சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நபித்துவத்தினுடைய 4வது ஆண்டின் கடைசியில் 5ஆம் ஆண்டின் துவக்கத்தில் இந்த பயணத்தை ரசூல் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. கற்புள்ள பெண்களின் மீது எங்களுக்கு தொழுகையை, ஜக்காத்தை, நோன்பை அவர் ஏவினார். இப்படியே ஒரு பெரிய பட்டியலை போடுறார். இஸ்லாத்தை பற்றி இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான அம்சங்களை எல்லாத்தையுமே அந்த உரையில் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் சொல்லி முடிக்கிறார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபஸத்தக்னா, அவரை நாங்கள் உண்மைப்படுத்தினோம், வ ஆமன்னா பிஹி, அவரை நாங்கள் நம்பினோம், வத்தபஅனாஹு அலா மா ஜாபிஹி, அவரை பின்பற்றினோம், அவர் கொண்டு வந்த கருத்துக்களை நாங்கள் பின்பற்றினோம், ஃபஅபதனல்லாஹ வஹ்தா, அல்லாஹ்வை மட்டுமே நாங்கள் வணங்க ஆரம்பித்தோம், ஃபலம் நுஷ்ரிக் பிஹி ஷைஆ, அவனுக்கு எதையும் இணை கற்பிக்க மாட்டோம் என்று முடிவெடுத்தோம், வ ஹர்ரம்னா மா ஹர்ரம அலைனா, எங்களுக்கு தடுக்கப்பட்டதை நாங்கள் விலக்கிக் கொண்டோம், வ ஹலல்னா மா ஹல்லலனா, எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், ஃபஅதா அலைனா கௌமுனா ஃபஅஸபூனா வ ஃபதனூனா அன் தீனினா லியருத்தூனா இலா இபாதத்தில் அவ்சானி மின் இபாதத்தில்லாஹ். இப்படிப்பட்ட நேரத்தில் எங்களுடைய கூட்டத்தார் எங்களுக்கு நோவினை தருகிறார்கள், எங்களை சிரமப்படுத்துகிறார்கள், எங்களுடைய தீனை விட்டு எங்களை குழப்பி அல்லாஹ்வை வணங்குவதை விட்டுவிட்டு சிலைகளை வணங்குவதின்பால் எங்களை திருப்புவதற்காக எங்களிடத்திலே பிரச்சனை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் ஹரஜ்னா இலா பலதிக்க, உங்கள் ஊரின்பால் நாங்கள் வெளியேறி இருக்கிறோம், வக்தர்னா கலாமன் சிவாக்க, எத்தனையோ ஊர்களும் நாடுகளும் இருக்கிற பொழுது அவைகளை விட்டுவிட்டு உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம், வரகிபினா ஃபி ஜிவாரிக்க, உங்களிடத்திலே அடைக்கலம் தேடி வந்திருக்கிறோம், வரஜவுனா அல்லாஹ் நுதுலம இந்தக்க, உங்களிடத்திலே நாங்கள் அநீதம் செய்யப்பட மாட்டோம் என்று ஆதரவு வைத்திருக்கிறோம், இப்படிப்பட்ட நிலையில் உங்களை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்லாத்தினுடைய ஏவல்களை, இஸ்லாத்தினுடைய விளக்கல்களை, நபிலாத்துடைய பண்புகளை எல்லாத்தையும் அப்படியே பட்டியல் போட்டு நஜ்ஜாஷி மன்னருக்கு முன்னாடி ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி முடிக்கிறார்கள். சொன்ன உடனே நஜ்ஜாஷி ரொம்ப அமைதியாக உட்கார்ந்து கேட்டுட்டு அடுத்து கேட்கிறாரு, ஹல் மகக்க மிம்மா ஜாபிஹி அனில்லாஹி மின் ஷை, உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வந்ததாக சொல்றீங்களே, அதுல ஏதாவது விஷயங்கள், செய்திகள், வசனங்கள் உங்களுக்கு தெரியுமா, உங்கள்ட்ட இருக்குதா அப்படின்னு கேட்கிறார். உடனே ஆமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓத ஆரம்பிக்கிறார்கள். சூரத்து மரியம் 19வது அத்தியாயத்தை அப்படியே மன்னருக்கு முன்னாடி ஓதுறாங்க. காஃப் ஹா யா ஐன் சாத் ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா இத் நாதா ரப்பஹு நிதான் خفيا قال ربي إني وهن العظم مني واشتعل الرأس شيبا ولم أكن بدعائك ربي شقيا. சூரத்து மரியமை ஓதுறாங்க. மரியமை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மரியமை மதித்து கொண்டிருக்கிறவர் தான் நஜ்ஜாஷி. அவங்களும் அந்த மார்க்கத்தில் உள்ளவங்க தானே. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கரெக்டாக பொருத்தமான சூறாவை தூக்கி விடுறாங்க ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. அதை கேட்ட உடனே இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, இதை கேட்டுக்கொண்டிருந்த நஜ்ஜாஷியுடைய கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை வடிக்க ஆரம்பித்தது. அவருடைய தாடி நனைகிறது. தாடி நனைகிற அளவிற்கு அவர் அழுகிறார்.
அவர் அழுவதோடு மட்டுமில்லை, அந்த சபையிலே அமர்ந்திருந்த மந்திரி பிரதானிகள் அத்தனை பேரும் அழுகிறார்கள். அவர்களுடைய கரங்களிலே வைத்திருந்த ஏடுகள் எல்லாம் நனைந்து போகிற அளவிற்கு கண்ணீர் துளிகள் அங்கிருந்து கொட்டி கொண்டிருக்கிறது. இப்படி அவர்கள் அழுது கொண்டே அந்த வசனங்களை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லி முடிச்சுட்டு ஓதி முடிச்சுட்டாங்க. சூரா ஓதியாச்சு. ஓதின உடனே நஜ்ஜாஷி சொல்றாரு, இன்ன ஹாதா வல்லாஹி, அவர் வேதத்தை படிச்சவர் தானே, அந்த மார்க்கத்தில் இருக்கிறதுனால அதை வச்சு கூட அவர் சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்புறார். 2 பேர் நின்று நிற்கிறாங்க. யார் 2 பேரு? மக்காவிலிருந்து அனுப்பப்பட்ட காஃபிர்களுடைய தூதர்கள் 2 பேர் நின்று நிற்கிறாங்க. 2 பேரை பார்த்து திரும்புறார். சொல்றாரு, இன்தலிகா, நீங்க 2 பேரும் புறப்படலாம், நீங்க 2 பேரும் கிளம்புங்க. ஃபவல்லாஹி லா அஸ்லிமுஹும் இலைக்கும் அபதா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒருபோதும் அவர்களை நான் உங்களிடத்தில் ஒப்படைக்க மாட்டேன், நீங்க 2 பேரும் புறப்படலாம். 2 பேருக்கும் மூஞ்சி செத்து போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலையே, எப்படியாவது காலை கூட்டிட்டு போயிடலான்னு வந்தோம். இவர் அவங்க இவரையும் சேர்த்து மயக்கிட்டாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலையே நினைச்சுக்கிட்டு 2 பேரும் வெளியே வர்றாங்க. வரும்போதே பேசிக்கிட்டு வர்றாங்க, நாளைக்கு வேற ஒரு மேட்ரு வேற ஒரு ரீதியில வருவோம், திரும்ப இவர்கிட்ட வேற ஏதாவது ஒரு வகையில் போட்டு விடலாம்னு சொல்லிட்டு அதன் பிறகு மீண்டும் இருக்கிறார்கள். போனவர்கள் வந்து சொல்றாங்க, எல்லாம் கேட்டீங்க சரி, இந்த மேரியை பத்தி ஈசாவை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க அதை கேளுங்க. அவங்களுடைய நம்பிக்கை என்ன? நீங்க ஈசாவை என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க, மரியத்தின் மீது நீங்க என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க, அவங்க என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, அதை பத்தி கேளுங்க அப்படின்னு ஒரு பின்ன போட்டு விடுறாங்க. ஏன்னா அவங்க கடவுளா வணங்குற ஆட்களா இருக்கிறதுனால கேட்டா பிரச்சனை ஆயிரும், அதுக்கு பிறகு இவங்களை வெளியே அனுப்பிடுவார்னு நினைத்து கொண்டு இப்படி ஒரு மேட்டர் போட்டு விடுகிறார்கள். போட்ட உடனே மீண்டும் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். திரும்பவும் ஆலோசனை பண்றாங்க, என்ன பண்றது, கூப்பிட்டு விட்டுருக்கிறாரு, என்ன செய்யறது, ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன சொன்னாங்களோ அதையே நாம சொல்லுவோம், நம்ம உள்ளதை சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு முடிவு எடுத்துக்கொண்டு வந்து ஈசாவை பற்றி உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்ட உடனே ஜாஃபர் சொல்கிறார்கள், ஹுவ அப்துல்லாஹி வ ரசூலு, அவர் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். ஒரு ரூஹுஹு, அவனுடைய உயிர், அவனுடைய ரூஹால் அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒ கலிமத்துஹு, அவனுடைய வார்த்தையாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்கிறார்கள். அல்காஹா இலா மரியமல் அதராயில் பத்தூல், கன்னி பெண்ணான மரியம் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது அந்த வார்த்தைகளை அல்லாஹ் போட்டான், அதன் வழியாக ஈசா அவர்கள் பிறப்பெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஈசா நபியை பற்றிய செய்தியை ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சொன்னோன்னு அடுத்து பாருங்க, கீழே கிடந்து ஒரு குச்சி எடுக்கிறார் நஜ்ஜாஷி, கீழே கிடந்து ஒரு சின்ன குச்சி எடுக்கிறார். குச்சி எடுத்து மக்கள்கிட்ட காட்டிட்டு சொல்றாரு, மா அதா ஈசபுனு மரியம மா குல்த ஹாதல் ஊத, இதோ இந்த குச்சி இருக்கிறதே, இந்த குச்சியின் அளவை விட கொஞ்சம் எதையும் நீங்கள் கூட்டவில்லை, குச்சியின் அளவு கூட கூட்டவில்லை. ஈசபுனு மரியம் என்ன சொன்னாரோ அதைத்தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. அது அப்படியே அச்சசலா இருக்கிறார். அவங்க அந்த தூய வேதம் அன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அவர்கள் வாழுகிற காலத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருளப்பட்ட வேதம் தூய்மையாக இருக்கிறது. அதனால அவர் சொல்றாரு, தூய வேதத்தை படிச்ச காரணத்தினால அதுல என்ன இருக்குதோ அதான் இதுல இருக்கிறது, எதையும் கூட்டல குறைக்கல, சரியாகத்தான் நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். வல்லாஹி இதுஹபு ஃபஅன்தும் சுயூமும் பிஅர்லி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் செல்லுங்கள், என்னுடைய பூமியிலே பரிபூரண சுதந்திரத்தோடு நீங்கள் வாழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபி தோழர்களை அவர் தன்னுடைய நாட்டுக்குள்ள சுதந்திரமாக வாழுமாறு அனுப்பி வைக்கிறார். இவர்கள் தோல்வி அடைந்து வேற வழி இல்லாம ஊருக்கு திரும்பி வந்துடுறாங்க. இது அங்க அந்த முதல் ஹிஜ்ரத்திலே நடைபெற்ற முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இந்த செய்தியை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஹ்மதுல 1649வது ஹதீஸாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல கூடுதலாக நாம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டா, இந்த முதல் ஹிஜ்ரத்திற்கு ரசூலுல்லாஹ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா சிரமமான காலத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக வேண்டி மேற்கொண்ட பயணம் இல்லையா, அதனால அவங்க மேற்கொண்ட அந்த விஷயத்தை பத்தி எப்படி ஹதீஸ்ல வருதுன்னு கேட்டா, அபிசீனியா போனவங்க ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு மதீனாவில் வந்து சேர்ந்துக்கிறாங்க. ஏன்னா மதீனாவில் ஒரு கவர்மெண்ட் வந்துருச்சு, ரசூலுல்லாஹ் தலைமையில் ஒரு இஸ்லாமிய ஆட்சி அமைஞ்சிருச்சு, இவங்க ஒரு அந்நிய நாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் மதீனாவில் வந்து சேர்ந்துக்கிறாங்க. யாரெல்லாம் அங்கே ஹிஜ்ரத் பண்ணி போனாங்களோ எல்லாரும் இங்கே வந்து சேர்ந்துடுறாங்க. அதில் ஒரு டீம் அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இவங்க யமனில் இருக்கிறாங்க.
இவங்களும் இவங்களை சார்ந்த ஒரு 50 பேர் யமன்ல இருக்கிறாங்க. யமன்ல இருக்கிறவங்க ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போயிட்டாங்க, ஹிஜ்ரத் பண்ணிட்டாங்க, நாமளும் யமன்ல இருந்து மதீனாவுக்கு போயிருவோம்னு சொல்லி முடிவெடுத்து அந்த 50 பேர் கொண்ட டீம் கப்பல்ல ஏறி பயணம் பண்றாங்க. யமன்ல இருந்து மதீனாவுக்கு வர்றதுக்காக பயணம் பண்ணுனா வழியிலேயே கப்பல் வழி மாறி தவறி போய் அது போய் எத்தியோப்பியாவில் போய் சேர்ந்துருச்சு, ஹபஷாவில் அபிசீனியாவில் போய் சேர்ந்துருச்சு. அபிசீனியாவில் சேர்ந்த உடனே அங்கே எதேச்சையா இறங்கி நிற்கிறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சந்திக்கிறாங்க. ஜாஃபர் ரசூலுல்லாஹ் தலைமையில் போன டீம் இருக்குல்ல, அந்த குழுவை சந்திக்கிறார்கள். சந்திச்ச உடனே விவரத்தை சொல்றாங்க. நாங்கள் இந்த மாதிரி மதீனாவுக்கு போகணும்னு கிளம்பி வந்தோம், வர்ற வழியில் வழி தவறிட்டோம், ஹபஷாவில் வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை எங்களை இங்கே அனுப்பி விட்டாங்க, நாங்கள் அவங்களுடைய கட்டளையின் பேரில் தான் ஹபஷாவில் குடியிருந்து கொண்டிருக்கிறோம், இங்கே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்களும் எங்களோட சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச காலம் அந்த டீமோட சேர்ந்துருக்கிறாங்க. அதுக்கு பிறகு எல்லாருமா சேர்ந்து சரி வாங்க புறப்படுவோம், எல்லாரும் சேர்ந்து மதீனாவுக்கு போவோம் அப்படின்னு மதீனாவுக்கு வண்டியை கிளப்புறாங்க. அத்தனை பேரும் புறப்பட்டு மதீனாவுக்கு வருகிறார்கள். எப்போ வர்றாங்க அப்படின்னு கேட்டா, மதீனாவில் யூதர்களுக்கு எதிராக ஒரு யுத்தம் நடந்து முடிந்த நேரம், ஹைபர் போர் என்று சொல்லப்படுகிற ஒரு யுத்தம் நடந்து முடிஞ்சிருக்குது. இவங்க எல்லாரும் போய் சேர்றாங்க. சேர்ந்த உடனே அப்போ ரசூலுல்லாஹ் கனிமத்து பொருட்களை பங்கு வைக்கிறாங்க. யாரெல்லாம் போரில் கலந்துக்கிட்டாங்களோ எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுக்குறாங்க. இப்போ அபூ மூஸா அல்-அஷ்அரி சொல்றாங்க, ஒமா கஸமலி அஹதின் காபான் ஃபத்ஹி ஹைபர மின்ஹா ஷைஅன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபரில் கிடைத்த அந்த கனிமத்து பொருட்களை யார் அவங்களோடு பங்கெடுத்தார்களோ அவர்களை தவிர வேறு யாருக்கும் பங்கு வச்சு கொடுக்கல. போரில் கலந்துக்கிட்டவங்களுக்கு கனிமத்து பொருளை பங்கு வச்சு கொடுத்தாங்க. இல்லா அலிமன் செய்த மகஹு, அவர்களோடு கலந்து கொண்டவர்களுக்கு கொடுத்தார்கள். அடுத்ததாக இல்லா சஹாப சஃபீனத்தனாமா ஜாஃபரின் வா சஹாபா, ஜாஃபரோடும் அவருடைய ஜாஃபருடைய தோழர்கள் கப்பலிலே பயணித்து வந்தார்களே அவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபருடைய கனிமத்திலிருந்து கொஞ்சத்தை பங்கு வைத்து கொடுத்தார்கள். யாருக்குமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறவங்க இப்பதான் வந்திருக்கிறாங்க, கையில காசு பண்ண ஒன்றும் இருக்காது, செலவுக்கு ஒன்றும் வாய்ப்பு இருக்காது, அதனால இதை எடுத்து அவர்களுக்கு நாம கொடுப்போம்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ஹிஜ்ரத்தை முடித்துவிட்டு இரண்டாம் ஹிஜ்ரத்தாக மதீனாவிற்கு வந்த மக்களுக்கு கனிமத்து பொருட்களை பங்கு வைத்து கொடுத்ததாக வரக்கூடிய ஒரு செய்தி புகாரியில அபூ மூஸா அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி 3136வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ மதீனாவில் பின்னாடி நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகள் ஹப்சாவுடைய வீட்டுக்கு போறாங்க. நபிகள் நாயகத்துடைய மனைவியான ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. போனா அங்க ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. யாரு? அஸ்மா பின்த் உமைஸ் என்று சொல்லப்படுகிற அந்த கப்பலிலே பயணம் செய்து ஹிஜ்ரத் செய்து வந்த ஒரு பெண் இருக்கிறாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யார் இவங்க? உடனே ஹப்சா சொல்றாங்க, இவங்க தான் அஸ்மா பின்த் உமைஸ். அப்படியா? இந்த கப்பலில் பயணம் பண்ணி வந்தாங்களே, ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்களே அவங்களா? ஆமாம் அவங்க தான். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்களை விட ஹிஜ்ரத்திலே நாங்கள் முந்தி விட்டோம், நீங்க இப்பதான் வந்து சேர்ந்திருக்கிறீங்க, நாங்கள் ரசூலுல்லாஹ் கூட ஆரம்பத்திலே மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு முந்தி வந்துட்டோம், எனவே உங்களை விட நபிகளாரிடத்திலே நெருக்கம் பாராட்டுவதில் நாங்கள் தான் அதிகம் தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சொன்னா அஸ்மா அவங்களுக்கு கடுமையான கோபம் வருது. எங்களுடைய தியாகத்தை எங்களுடைய கஷ்டத்தை நீங்க குறைச்சி மதிப்பிடுறீங்களா? நாங்கள் எவ்வளவு சிரமப்பட்டு தெரியுமா? எங்களுடைய சொந்த ஊர்லயே நாங்கள் இருந்தோம், வெளியூர்ல போய் இருந்து கொண்டு உதவிக்கு ஆள் இல்லாம அவ்வளவு சிரமப்பட்டு எங்களை ரொம்ப நீங்க அற்பமா பேசுறீங்களே, நான் ரசூலுல்லாஹ்ட்ட போறேன், நீங்க செஞ்ச இந்த விஷயத்தை நான் சொல்லுவேன், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், இதுக்கு என்னன்னு கேட்காத வரைக்கும் நான் நிம்மதியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க விவரத்தை, அல்லாஹ்வுடைய தூதரே உமர் இப்படி சொல்றாரு, எங்களை விட அவர்தான் தகுதியானவர், உங்களுடைய நெருக்கத்துக்கு அதிகம் தகுதி வாய்ந்தவர்கள் அவர்கள் என்று சொல்லுகிறார், இதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு. அப்போ உடனே இவங்க ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சரிமா நீ என்ன பதில் சொன்ன? எல்லா விவரத்தையும் சொல்றாங்க, என்னென்ன மாதிரி எல்லாம் நான் சொன்னேன். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளிக்கிறார்கள், லைஸ பி ஹக்கபி மின்கும், உங்களை விட அவர்கள் அதிகம் தகுதி வாய்ந்தவர்கள் இல்லை, வலஹு வலி அஸ்ஹாபிஹி ஹிஜ்ரத்தும் வாஹிதா, அவருக்கும் யாருக்கு? உமருக்கும் உமருடைய தோழர்களுக்கும் ஒரே ஒரு ஹிஜ்ரத் தான் இருந்திருக்கிறது, வலக்கும் அன்தும் அகல சஃபீனதி ஹிஜ்ரத்தான், கப்பல்வாசிகளே உங்களுக்கு 2 ஹிஜ்ரத் இருந்திருக்கிறது, நீங்கள் அபிசீனியாவுக்கு ஒரு ஹிஜ்ரத் பண்ணியிருக்கிறீங்க,
அங்கிருந்து இப்போ மதினாவுக்கு ஒரு ஹிஜ்ரத் பண்ணியிருக்கிறீங்க, எனவே நீங்கள் இரட்டை கூலிக்கு சொந்தக்காரர்கள், அவங்கள மாதிரி உள்ளவங்க இல்லை என்று சொல்லி முதல் பயணத்திலே மேற்கொண்டவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாயித்து சொன்ன செய்தி புகாரியில 4231வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ரசூலுல்லாஹ் கடந்து வந்த வரலாற்று பாதையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அடுத்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்னொரு அடுத்த கட்ட நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு நபித்துவத்தினுடைய 10வது ஆண்டு, அந்த ஆண்டிலே நடக்கக்கூடிய நிகழ்வு. அடுத்தடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்த 2 பேருடைய மரணங்கள், ரொம்ப ரசூலுல்லாஹ்வை கவலைக்கு உள்ளாக்குகிற, அவர்களை பாதிக்கின்ற 2 மரணங்கள் நிகழ்கிறது. என்ன மரணம் என்று கேட்டால், ஒன்று அபூ தாலிப் அவர்களுடைய மரணம். ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார், ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய அரணாக இருந்தார், உதவியாக இருந்தார், யாரும் அவங்க மேல கை வைக்க விடாம பாதுகாப்பாக இருந்தார். அப்படிப்பட்ட அபூ தாலிப் மரணிக்கிறார். அதே ஆண்டிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மரணிக்கிறார்கள். இந்த 2 மரணமுமே ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். ஒன்று, சமூகத்தில் அபூ தாலிபுடைய மரணத்திற்கு பிறகு எதிரிகளுடைய கை கொஞ்சம் ஓங்குது, ரசூலுல்லாஹ்வை இன்னும் துன்பப்படுத்தணும், துயரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நெருங்கி வர்றாங்க. அந்த வகையில் அது ஒரு பெரிய இழப்பை உண்டாக்கியது. மன ரீதியாக ஒரு பெரிய பலமாக இருந்தவர்கள் நபிகள் நாயகத்துடைய மனைவி ஹதீஜா. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மரணம் உண்மையிலே ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய இழப்பு தான். ஏன்னா ரசூலுல்லாஹ் ஹதீஜா நாயகியை நேசித்த அளவுக்கு அவருடைய மனைவிமார்களை வேற யாரையும் நேசிக்கலன்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு நேசத்துடைய உச்சபட்சமான பாசத்தை வச்சிருந்தாங்க. ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, இஸ்லாத்துக்கு பக்கபலமா இருந்தவங்க, நபிகள் நாயகத்துக்கு ஆறுதல் சொன்னவங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு கஷ்டம் வர்ற நேரத்தில் எல்லாம் அவர்களுக்கு பக்கபலமாக நின்று தாங்கி பிடித்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதனால ரசூலுல்லாஹ் ஹதீஜா நாயகி மேல ரொம்ப அளவு கடந்த பாசத்தை வச்சிருந்தாங்க. எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தாங்க என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வே அது சொல்றாங்க. ஆயிஷா நாயகி ஒரு தடவை கேட்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் அந்த வயது முதிர்ந்த அந்த கிழவியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே. ஆயிஷா நாயகி ரொம்ப சின்ன பிள்ளை. பொதுவாகவே மனைவிமார் என்று சொன்னால் யார் ரொம்ப வயது குறைவாக இருக்கிறாங்களோ, ரொம்ப இளமையாக இருக்கிறாங்களோ, அவங்கள தானே இயல்பில் மனது விரும்பும். அந்த மாதிரி நிலையில் இருக்கிற ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்குறாங்க, எப்போ பார்த்தாலும் அந்த வயது முதிர்ந்த ஹதீஜாவை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, ஏன் நாங்களாம் உங்களுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹ்வை ரோஷப்படுத்துகிற மாதிரி கேட்குறாங்க. கேட்கறதோடு மட்டும் இல்லை, அவங்களே சொல்றாங்க, மா கிருத்து அலா இம்ராத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களில் யார் மீதும் நான் ரோஷப்பட்டது கிடையாது, ஹதீஜா நாயகியின் மீது பட்ட ரோஷத்தை போல. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்களே, நம்ம மேல அவ்வளவு காட்ட மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற அளவுக்கு நான் ரோஷப்படுகிற மனிதராக அன்னை ஹதீஜா அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்று ஆயிஷா நாயகியே சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றாங்க, நான் ஏன் அவ்வளவு நேசம் வைக்கிறேன் தெரியுமா? கத ஆமனத்து பி, இது கஃபரபி என்னாஸ், மக்கள் எல்லாம் என்னை மறுத்த நேரத்திலே, நிராகரித்த நேரத்திலே என் மீது நம்பிக்கை கொண்டவர் ஹதீஜா. ஓ சத்தகத்தினி, இது கதபனி என்னாஸ், மக்கள் எல்லாம் என்னை பொய்ப்படுத்திய நேரத்திலே என்னை உண்மைப்படுத்தியவர் ஹதீஜா. வாசத்தினி பி மாலிகா, இது ஹரமணி என்னாஸ், மக்கள் எல்லாம் தங்களுடைய சொத்து செல்வங்களை தடுத்து கொண்டிருந்த நேரத்தில் தன்னுடைய சொத்துக்களால் எனக்கு உதவி செய்தவர் ஹதீஜா. ரஸகனி அல்லாஹு அஸ்ஸ வஜல் வலதஹா, இது ஹரமணி அவுலாதன்னா நிசா, மற்ற மனைவிமார்களிடமிருந்து பிள்ளைகளை அல்லாஹ் தடுத்து விட்ட நேரத்தில் அவர் வழியாகத்தான் அல்லாஹ் எனக்கு பிள்ளை செல்வத்தை தந்திருக்கிறான். எனவே வேற யாரும் அவங்களுடைய இடத்துக்கு வர முடியாது. நான் ரொம்ப நேசிக்கிறோம்னா எல்லாரும் என்ன பொய்யன்னு சொல்லும் பொழுது நான் உண்மையாளன்னு சொன்னவர்கள் ஹதீஜா அவர்கள். யாருமே என்னை நம்ப மறுத்த நேரத்திலே எனக்கு பக்கபலமாக என்னை நம்பியவர்கள் ஹதீஜா அவர்கள். எந்த மனைவிமார் வழியாகவும் பிள்ளை இல்லாத நேரத்தில் அல்லாஹ் இவர் வழியாகத்தான் எனக்கு பிள்ளையை கொடுத்து மகிழ்ச்சியை தந்திருக்கிறான். ஆகையினால அவங்களுடைய இடத்தை வேற யாருக்கும் பங்கு வச்சு கொடுக்க முடியாது என்கிற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசம் வைத்த மனைவி ஹதீஜா. இந்த செய்தி அஹ்மதுல 23719 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஹதீஜா நாயகிக்கு அல்லாஹ்வும் முக்கியத்துவம் கொடுக்குறான். ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, யார் ரசூலுல்லாஹ், ஹாதிஹி ஹதீஜா கத அத்தத் மகஹா இனாவுன் ஃபீஹி இதாவுன் அவ் தஆமுன் அவ் ஷராபுன், இதோ ஹதீஜா வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களிடத்தில் ஒரு பாத்திரம் இருக்கிறது, பாத்திரத்திலே உங்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர், குடிபானம், குழம்பு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஃபைதாய அத்தத்துக்க அவர்கள் உங்களிடத்திலே வந்துவிட்டால் ஃபக்ர அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள். மிர் ரப்பிஹா அவர்களது இறைவனுடைய சலாமை சொல்லுங்கள். அல்லாஹ் கதீஜா நாய்க்கு சலாம் சொல்லி விடுறாங்க. அல்லாஹ் சலாம் சொல்றாங்கன்னா அதுக்கு அர்த்தம் வேற. நம்ம சலாம் சொல்றோம்னா அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கட்டும்னு அர்த்தம். அல்லாஹ் சலாம் சொல்றாங்கன்னா நேரடியாகவே அல்லாஹ் அருள் புரிகிறான் என்பது அதனுடைய பொருள். ஜிப்ரீல் சொல்றாங்க ஃபக்ர அலைஹிஸ்ஸலாம் மிர் ரப்பிஹா அவர்களது இறைவனின் சலாமை அவருக்கு எடுத்து சொல்லுங்கள். ஓ மின்னி என்னுடைய சலாமையும் எடுத்து சொல்லுங்கள். ஓ பஷ்ஷிர்ஹா பி பைத்தின் ஃபில் ஜன்னா மின் கஸபின் லா ஸகப ஃபீஹி வலா நஸப அவர்களுக்கு சுவனத்திலே ஒரு மாளிகையை கொண்டு சுப செய்தி சொல்லுங்கள். உலகத்தில் வாழுகிற காலத்திலேயே சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களின் பட்டியலில் அன்னை கதீஜா அவர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஜிப்ரீல் சொல்லுகிறார்கள் ஓ பஷ்ஷிர்ஹா பி பைத்தின் ஃபில் ஜன்னா சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை இருக்கிறது என்று நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். மின் கஸபின் முத்தாளான மாளிகை லா ஸகப ஃபீஹி வலா நஸப கவலை இல்லை துக்கம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு இன்பமயமான சொர்க்கத்திலே மாளிகை வழங்கப்படும் என்ற செய்தியையும் அவருக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்தி சொல்லப்படுகிற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக அன்னை கதீஜா நாயகி இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கதீஜா நாயகியுடைய மரணம் உண்மையிலே நபிகளாருக்கு ஒரு பெரிய இழப்பாக இருந்தது. வரலாற்றிலே எப்படி எழுதுகிறார்கள் என்றால் இந்த அன்னை கதீஜா அவர்களுடைய மரணமும் அபூ தாலிப் அவர்களுடைய மரணமும் நிகழ்ந்த ஆண்டை ஆமுல் ஹுஸ்ன் கவலை ஆண்டு என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள். கதீஜா நாயகி மரணிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு பல திருமணங்களை செய்கிறார்கள். அது வரைக்கும் ரசூலுல்லாஹ் வேற யாரையும் திருமணம் செய்யல. நபிகள் நாயகம் இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய திருமணம் குறித்து நாம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில 11 பேரை நபிகள் நாயகம் மணந்திருந்தார்கள். நபிகளாருக்கு மொத்தம் 11 மனைவியர்கள் இருந்திருக்கிறார்கள். வேற மூமின்களுக்கு அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் பிரத்யேகமாக வழங்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட அனுமதி 11 மனைவியர்களை. இந்த 11 மனைவியர்களில் நபிகள் நாயகம் அவர்கள் கதீஜா நாயகி உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் அவர்களோடு மட்டும்தான் வாழ்க்கை நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் மரணித்த பிறகுதான் அடுத்த திருமணங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போ இந்த திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஏக காலத்தில் மொத்தம் 9 பேரோடு ரசூலுல்லாஹ் மன வாழ்க்கை நடத்தி இருக்கிறார்கள் ஒரே சமகாலத்தில். ஏன்னா ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற நேரத்தில் கதீஜா நாயகி இறந்துட்டாங்க. அதே போல ஜெய்னப் பின்த் ஹுசைமா என்ற அந்த மனைவியும் இறந்து விட்டார்கள். இந்த 2 பேரும் இறந்துட்ட காரணத்தினால ஏக காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தம் 11 மனைவியர்களோடு 9 மனைவியர்களோடு வாழ்க்கையில இல்லறத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இதுல ரசூலுல்லாஹ்வுடைய திருமணத்தை எதிரிகள் எப்படி பார்க்கறாங்கன்னா ஒரு கொச்சையாக உடல் தேவைக்காக வேண்டி எந்த அளவுக்கு முகமது செய்திருக்கிறார் பாருங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு காம இச்சைக்காக வேண்டி திருமணம் முடித்து கொண்டதை போல ரசூலுல்லாஹ்வுடைய திருமணத்தை கொச்சைப்படுத்துகிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய திருமணத்தை ஆராய்ந்து பார்க்கிற யாராலும் அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லவே முடியாது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய உடல் தேவைக்காக வேண்டி தான் திருமணம் செஞ்சாங்க சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டா உடல் தேவைக்காக வேண்டி ஒரு மனிதன் திருமணம் செய்வதாக இருந்தால் உடல் எப்பொழுது தேவைப்படுகிற பருவமோ அந்த பருவத்தில் திருமணம் செய்திருக்க வேண்டும். அந்த பருவம் எப்படிப்பட்ட பருவம்? கதீஜா நாயகியோட குடும்பம் நடத்தின பருவம். சிறு வயது 25 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் குடும்பம் நடத்தினாங்கல்ல, ஏறத்தாழ 25 வருஷம் குடும்பம் நடத்தி இருக்கிறாங்களே, இந்த பருவம் தான் ஒரு மனிதனுடைய உடலிலே உடல் தேவைகள் அதிகம் இருக்கிற ஒரு பருவம். அப்படிப்பட்ட பருவத்திலே ஒரே மனைவியோடு வாழ்க்கையை நடத்திய நபிகள் நாயகம் அவர்கள் அதற்கு பிறகுதான் வேறு மனைவியர்களை திருமணம் செய்கிறார்கள் என்றால் 50 வயசுக்கு மேல செய்யக்கூடிய திருமணத்தை உடல் தேவைன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்வதற்கு நியாயமே கிடையாது. இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு திருமணத்தையும் எடுத்து பாருங்க, அதன் பின்னணியிலே ஏதோ ஒரு நியாயமான காரணங்கள் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒன்னொன்றுக்கும் ஒரு காரணங்கள் இருக்கிறது. அன்னை உடல் தேவைக்காக வேண்டி என்ற ரீதியில் எந்த திருமணத்தையும் சொல்ல முடியாது. அவங்க திருமணம் செஞ்சதுல ஒரே ஒரு பெண் மட்டும்தான் கன்னிப்பெண். திருமணம் ஆகாத மணமுடிக்காத புது பெண்ணை ரசூலுல்லாஹ் திருமணம் செய்தார்கள் என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான் நபிகளாரால் அப்படி மணமுடிக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற எல்லாருமே ஏற்கனவே ஒரு கணவரோடு வாழ்ந்தவர்கள், 2 கணவரோடு வாழ்ந்தவர்கள், 3 கணவரோடு வாழ்ந்தவர்கள், இந்த ரொம்ப வயசானவர்கள், 50 வயது கடந்தவங்க. ஒரு மனைவி சொல்றாங்க, அவங்கள திருமணம் செய்கிற நேரத்தில்
உதாரணமாக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க திருமணம் செய்கிற நேரத்தில் அவங்களே சொல்கிறாங்க, என்னுடைய வயதை ஒத்தவர்கள் யாரும் திருமணம் செய்வது கிடையாது. திருமணம் செய்யப்படுகிற மனைவியே சொல்கிறாங்க, என் வயதை ஒத்த யாரும் திருமணம் செய்யக்கூடியவர்களாக இல்லையே. அப்படிப்பட்ட நிலையில தான் ரசூலுல்லாஹ்வுக்கு எனக்குமான திருமணம் நடந்தது. அப்படின்னா எவ்வளவு வயது முதிர்ந்த நிலையில் திருமணம் செய்திருக்கிறார்கள். இந்த திருமணத்தை போய் எப்படி உடல் தேவை என்று ஒப்பிட முடியும்? ஒப்பிடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. எல்லா திருமணமுமே ரொம்ப ஏஜானவங்க, வயசானவங்க, விதவை பெண்கள், அப்படிப்பட்ட நிலையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடித்திருக்கிறார்கள். ஒரு திருமணம் ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. தன்னுடைய மாமி மகளை, ஸைனப் பின்த் ஜஹஷ் என்று சொல்லப்படுகிற ரசூலுல்லாஹ்வுடைய மாமி மகளை ரசூலுல்லாஹ் ஸைத் இப்னு ஹாரிஸாவுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துருந்தாங்க. யார் இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா? ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகனாக அறியப்பட்டவர். இஸ்லாத்தில் வளர்ப்பு மகன் கிடையாது, ஆனால் சின்ன வயசுல இருந்து ரசூலுல்லாஹ்ட்ட வளர்ந்தவர் இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா. இப்போ ரசூலுல்லாஹ் தன்னுடைய மாமி மகனை கட்டி வைக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேருக்கும் இடையில குடும்ப வாழ்க்கை செட் ஆகலை. அவர் விவாகரத்து பண்ற முடிவு எடுத்துட்டார். விவாகரத்து பண்ண முடிவெடுத்த பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏன்பா விவாகரத்து பண்ற, சேர்ந்து வாழ, அம்சிக்க அலைக்க ஜௌஜக்க, அந்த மனைவியோடு சேர்ந்துனேன், ஒத்தக்கில்லாக அல்லாஹ் பயந்துக்கையன், அப்படி எல்லாம் அந்த ஸைதுக்கு ரசூலுல்லாஹ் அறிவுரை சொல்றாங்க. ஆனா செட் ஆகலை, கடைசியில் விவாகரத்து ஆயிடுச்சு. இப்போ அல்லாஹ் சொல்றான், நம்முடைய திட்டப்படி அவர் விவாகரத்து செய்த பிறகு ஸைனபை நபிகள் நாயகம் திருமணம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய ஏற்பாடு. அல்லாஹ்வே சொல்றான், ஜவ்வஜனாக்கா, ஸைது தன்னுடைய தேவையை அவரிடத்திலே முடித்து கொண்ட பொழுது இந்த ஸைனபை நாம் அவருக்கு திருமணம் செய்து கொடுத்தோம். யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கு. ஜவ்வஜனாக்கா, நாம் அவர்களை உங்களுக்கு திருமணம் செய்து தந்தோம். அல்லாஹ்வே திருமணம் செஞ்சு தர்றான். எதுக்கு தர்றான்? சமூகத்தில் இருக்கிற ஒரு தப்பான எண்ணத்தை உடைப்பதற்காக இந்த வேலையை செய்யறான். என்ன தப்பான எண்ணம் என்று கேட்டால், வளர்ப்பு மகன் சொந்த மகனை போல கருதப்படுகிறார். இஸ்லாத்தில் வளர்ப்பு மகன் என்பதே கிடையாது. சொந்த மகன் தான், நீங்க பெத்தெடுத்த புள்ள தான் உங்க புள்ள, வேற யாரோ பெத்தெடுத்த புள்ள உங்களுடைய பிள்ளையாக ஆக மாட்டார்கள் என்பதை உலகத்துக்கு காட்டணும். எப்படி காட்டுறது? இந்த வளர்த்த புள்ள இருக்கிறார்ல, அவருடைய மனைவி விவாகரத்து செஞ்ச பிறகு அவரை நீங்கள் திருமணம் செய்து காட்டுங்கள். அதன் வழியாக இந்த உறவு நிஜமான உறவு இல்லை. வளர்ப்பு மகன் என்ற உறவு நிஜமான பிள்ளையுடைய அந்தஸ்தை பெற முடியாது. இஸ்லாமிய சட்டத்தில் வளர்ப்பு மகன் கிடையாது. அவர் விவாகரத்து செய்தால் அந்த பெண் யாரோ ஒரு பெண், தன்னுடைய மகனுடைய மனைவி என்று பார்க்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு செஞ்சு வச்சான். அதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 33வது அத்தியாயம் 37வது வசனத்தில் சொல்றான். சொல்லும்போதே அல்லாஹ் சொல்லிட்டு வர்றான், மாகான முஹம்மதுன் அபா ஹதிமிர் ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூலுல்லாஹி வ காத்தமன் நபியின். இந்த முஹம்மது உங்களில் எந்த ஆணுக்கும் தந்தையே கிடையாது. இந்த இந்த ஸைத் இப்னு ஹாரிஸாவுக்கு தந்தை நீங்க நினைக்கிறீங்களா? அவர் தந்தை கிடையாது. அவருக்கு ஆம்பளை பிள்ளையே கிடையாது. இருந்த ஆம்பளை பிள்ளைங்க சின்ன வயசுல மூத்தா போயிட்டாங்க. அதனால அவர் உங்களில் எந்த ஆணுக்கும் தந்தை இல்லை. இதை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் அவரால் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணை இவர் திருமணம் செய்து கொள்வதன் வழியாகத்தான் தெளிவாக உலகத்திற்கு சொல்ல முடியும் என்று அல்லாஹ் இந்த ஏற்பாட்டை செய்திருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படி எல்லா மனைவியருடைய விஷயத்திலேயும் அவர்கள் வேறு காரணத்திற்காக நாம சிந்திச்சு பார்த்தால் என்ன விளங்க முடிகிறது என்று கேட்டால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய தூதரின் வழியாகத்தான் உலகத்துக்கு தேவையான எல்லா செய்திகளையும் சொல்றான். இப்ப ரசூலுல்லாஹ் வெளி உலகத்தில் எத்தனையோ காரியங்களை செய்யறாங்க. எக்கச்சக்கமான சஹாபாக்கள் பார்க்குறாங்க, அதை மற்றவங்களுக்கு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒது செய்யறாங்க, எப்படி ஒது செஞ்சாங்க நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுதாங்க, எப்படி தொழுதாங்க நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. இப்படி நபிகள் நாயகத்தினுடைய ஒவ்வொரு செய்தியையும் ஏராளமான நபித்தோழர்கள் வழியாக அல்லாஹ் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்தான். இந்த நிலையில அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை எப்படி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது? அவங்க குடும்பத்துக்குள்ள செஞ்ச காரியத்தை யாரும் சொல்ல முடியும்? வீட்டுக்குள்ள தூங்குனது, வீட்டுக்குள்ள சாப்பிட்டது, வீட்டுக்குள்ள மனதில் கழிச்சது, வீட்டுக்குள்ள செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. இந்த செய்திகள் உலகத்திற்கு பாடமாக போக வேண்டும் என்றால் மனைவியர்கள் வழியாக தான் போக முடியும். அப்போ ஒரு மனைவி மட்டுமே இருந்தாங்கன்னா பாதியை சொல்லுவாங்க, பாதியை மறந்துடுவாங்க. ஒன்று சரியா சொல்லுவாங்க, ஒன்று தப்பா சொல்லிடுவாங்க. இந்த விஷயத்தை எல்லாம் சரி செய்வதற்காகத்தான்
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகத்திற்கு பிரத்யேகமாக கூடுதலாக சில மனைவிமார்களை அனுமதித்து அவர்கள் வழியாக உம்மு சலமா சிலர் சொல்றாங்க, உம்மு ஹபீபா சிலர் சொல்றாங்க, சவுதா சிலர் சொல்றாங்க, மைமூனா சிலர் சொல்றாங்க, ஐஷா நாயகி சிலர் சொல்றாங்க. இப்படி நபி மூமின்களுடைய தாய்மார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செய்தியை உலகத்திற்கு சொல்ல வைத்து நபிகள் நாயகத்தினுடைய குடும்பத்திலே நடந்த வீட்டிலே நடந்த நிகழ்வுகளை அல்லாஹ் உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு தான் நபிகளாருக்கு இப்படி கூடுதலான மனைவியர்களை அங்கீகரித்திருக்கிறான், அனுமதித்திருக்கிறான் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய திருமணம் குறித்த செய்திகள். அடுத்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு இந்த மக்கா வாழ்க்கையில் நடக்கிறது. அந்த நிகழ்வை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது பீடிகையா அல்லாஹ் சொல்றான், வமா ஜஅல்னா ருயல்லதி, நாம் உமக்கு காட்டிய அந்த காட்சி, அந்த நிகழ்ச்சி ஃபித்னத்தல் லின்னாஸ், மனிதர்களுக்கு ஒரு சோதனையான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு அல்லாஹ்வால் அடைமொழி கொடுக்கப்பட்டு நடந்தேறிய ஒரு நிகழ்வு நபிகளாருடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு நிகழ்வு. அது என்ன நிகழ்வு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக பயணத்திற்கு சென்ற மிஅராஜ் என்ற, இஸ்ரா என்று சொல்லப்படுகிற, மிஅராஜ் என்று அழைக்கப்படுகிற அந்த நிகழ்ச்சி நபிகளாருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற இன்னொரு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலே ஏராளமான தகவல்களை, பாடங்களை, படிப்பினைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாளில் அது குறித்த தகவல்களை நாம் பார்க்கலாம்.